பக்கீஸ் வெல்கம் பேக் டு another mini vlog with Tej Vibes. இது ஒரு பக்தி vlogin தொடக்கம். முதல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட சுட சுட இட்லியும் உளுத்த வடையும் சாப்பிட்டுட்டு நம்ம கோயிலுக்கு கிளம்பிகிரியில் இருக்க காட்டு வீர ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இந்த கோயிலில் 3 அதிசயங்கள் இருக்கு. முதல்ல சிலைக்கு மேலே வளர்ற இந்த நந்தி தான் தானாவே அந்த கல்லுக்கு மேலே வளர்ந்துட்டே போகுதுன்னு சொல்றாங்க. இப்போ வேண்டுதல் தேங்காய் கட்டுவாங்க. பக்தர்கள் எல்லாம் என்ன மனசுல நினைச்சிருக்காங்களோ அதை நினைச்சு 11 சுத்தி அந்த தேங்காவை வச்சுட்டு அந்த டோக்கன் நம்பர் எடுத்துட்டு போயிடலாம். கோவிலில் இருக்கவங்க அதை எடுத்து கட்டி விட்டுருவாங்க. 3 மாசத்துக்குள்ள நிறைவேறிட்டா நீங்க அந்த டோக்கன் கொடுத்து தேங்காய் எடுத்துட்டு போயிடலாம். இது மூலஸ்தானத்துல இருக்க கடவுள். தண்ணியில மிதங்குற கல் தான் விசேஷம் இந்த கோயில்ல. அதுக்கப்புறம் காரி எங்க அக்கா பையன் பண்ற எல்லா குறும்பும் ரசிச்சிட்டு இருந்தோம். அவன் ஸ்பைடர்மேனோட மிகப்பெரிய ஃபேன். அதுக்கப்புறம் நம்ம திருவண்ணாமலையில இருக்க அருணாச்சலம் சிவலிங்கர் கோயிலுக்கு வந்திருந்தோம். சரியான கூட்டமா இருந்தது. தூரத்துல இருந்து தான் கோபுரமே தெரிஞ்சிருந்தா பாருங்க. நேற்றுக்கடன் எடுத்துட்டு குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருந்தவங்க சில பேரை பார்க்க முடிஞ்சது. கோயிலோட முன்னாடியே போய் இறங்கிடலாம்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துட்டு நானும் எங்க அக்கா பொண்ணு பேசிட்டு ராஜகோபுரத்துக்கிட்ட ரீச் ஆயிட்டோம். இதுதான் ராஜகோபுரம். செம்ம அழகா தெரிஞ்சது வெளியில இருந்து பார்க்க. எல்லாரும் நின்று அசந்து பார்த்துட்டு இருக்க நேரத்துல இந்த அம்மா எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அந்த கோயில் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. கோயிலுக்குள்ள நுழைஞ்ச கொஞ்ச நேரத்துல நம்ம விநாயகர் தெரிஞ்ச மூலஸ்தானத்துல இருக்க அருணேஸ்வர சிவலிங்கரை பார்த்துட்டு கிளம்பியாச்சு. நல்ல தரிசனம் முடிச்சுட்டு ஹோட்டல் காணல வயிறு முட்டை சாப்பிட்டு நடக்க முடியாம நடந்து நாங்க கிளம்புன அடுத்த இடம் மலையனூர் அங்காளம்மன் கோவில். இந்த கோயில் பார்க்க நானும் எங்க அக்கா பொண்ணும் ரொம்ப கியூரியஸா இருந்தோம். இதை பத்தி நிறைய விசாரிச்சு கேட்டு நிறைய கேள்விப்பட்டோம். இந்த அம்மனை பத்தி இங்க பேய் ஊட்டுறது இருக்கட்டும், இந்த அம்மனோட பவர் நல்லாவே அங்க ஃபீல் ஆச்சு. போன கொஞ்ச நேரத்திலேயே அம்மனை பார்க்க முடிஞ்சது. இதுதான் நம்ம மலையனூர் அங்காளம்மன். அம்மனை நம்ம இவ்வளோ கிட்ட இருந்து பார்க்க முடியும் நான் நினைச்சே பார்க்கல. மாதிரி கூஸ் பம்ஸா இருந்துச்சு அந்த மினிட். என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பாசிட்டிவ் எனர்ஜி இந்த மொத்த கோயில் சுத்தி இருக்குன்னு சொல்லலாம். இந்த படுத்துட்டு இருக்க அம்மன் ஆகட்டும், யாராச்சும் பிளாக் மேஜிக் அதாவது சூன்யம் எல்லாம் வச்சிருந்தா அதை போகிறதுக்காக ஒரு பகுதி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஹோட்டல் உருண்டை சோறு செம்ம ஃபுட்டு. ஹோட்டல் தான் சின்னதாக இருந்துச்சு பட் வர்தி ஃபுட். நான் சாப்பிட்டா பரோட்டா தான் சாப்பிடுவேன். வெயிட் பண்ணி பரோட்டா சாப்பிட்டு கிளம்பியாச்சு. லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தேஜ் வைப்ஸ்.